கைஸ், நான் இந்த வீடியோ எடுக்கும்போது மணி கிட்டத்தட்ட நைட் ஒரு 10 மணிக்கு மேலே இருக்கும். நீங்கள் இதில் பார்க்குற எல்லா ஃப்ரைஸுமே நம்மளோட வைல்டு பீட்டாவோட ஃப்ரைஸ் தான். எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த குட்டிலாம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆன குட்டிகள் தான். 10 நாள் ஆன குட்டிகளே எவ்வளோ பொடிசாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ வைல்டு பீட்டாவோட பிறந்த குட்டி எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு உங்களுக்கே யோசித்து பார்த்துக்கோங்க. இதனால தான் வைல்டு பீட்டாவோட ஃப்ரை கேர் வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறது. 10 நாளாக நான் இந்த குட்டிகளுக்கு வினிகரியில் தான் கொடுத்துட்ருக்கேன். இன்னும் ஒரு 1 வீக் வினிகரியில் கொடுக்குற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் வினிகரியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் வினிகரியில் கொடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் டேரெக்டாக பேபி பிரெயின் ஸ்டிமுக்கு மாறணும். வினிகரியில் பொறுத்த வரைக்கும் நம்ம வினிகரியில் வச்சு நம்ம குட்டிகளை கொஞ்சம் ஸ்டடி பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதோட சர்வைவல் ரேட்டை கூட்ட முடியுமே தவிர்த்து அதனால் நல்ல க்ரோத்து கொடுக்க முடியாது. நீங்களும் வைல்டு பீட்டா ப்ரீட் பண்ணுறீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் வினிகரியில் நிறைய வச்சுக்கோங்க. வினிகரியில் இல்லாமல் குட்டிகளை ஒரு 10 நாளைக்கு மேலே சர்வை பண்ண வைக்க முடியாது. அதனால் வினிகரியில் இல்லாமல் யாருமே வைல்டு பீட்டா ப்ரீடிங் பண்ணாதீங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ண வைல்டு பீட்டா ப்ரீடிங்லேயும் வினிகரியில் கம்மியாக இருந்ததுனால தான் குட்டிகளை காப்பாற்ற முடியாமல் இறந்து போச்சு. அதனால் வைல்டு பீட்டா ப்ரீட் பண்ணணுன்னா வினிகரியில் மஸ்ட்டாக தேவை. தேங்க்யூ கைஸ், பாய்.